உன் வீட்டுக்கும் கடப்பாறை வரும், உன் வீட்டுக்கும் போலீஸ் டீம் வரும், உன்னையும் கஞ்சா கேஸ் போடுவோம், உன் வீட்லையும் கழிவு தண்ணீரை ஊற்றுவோம், உன்னையும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்றதுக்காக திமுக அரசாங்கம் செய்கிற எச்சரிக்கை மணி. யார் யாரும் எனக்கு ஜிபேல பணம் அனுப்பிச்சு அது நான் தான் லஞ்சம் வாங்கணும்னு சொன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் சொல்றது. அவர் லஞ்சம் வாங்குறாரு வாங்கல அந்த கதைலாம் அடுத்த கதைங்க. போலீஸ் துறையில் நடக்கிற அவலங்களை பொது வழியில் வைத்தால் போலீஸ் துறையே வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது எந்த ஒரு நியாயம்? இது தன்னிடம் போலீஸ் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை துரத்தி இந்த திமுக ஆட்சி ஏன் வேட்டையாடுகிறதுன்னு ஒரு கேள்வி எழுது. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு. அது சென்னை சிட்டியில் ஒரு பரப்புனா தமிழ்நாடே பரபரப்பு, பத்திரிகையாளர் மத்தியில், யூடியூபர் மத்தியில் அப்படி ஒரு பரபரப்பாச்சு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம இந்த சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கார்ல சார், அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது கைது பண்ணும்போது எப்படின்னா அவர் மேலே ஏதோ மிரட்டி காசு வாங்கதான் சொல்லி பரவாயில்ல வர தகவல் தான். அவர் ஏதோ ஒரு ப்ரொடியூசரை மிரட்டினார், காசு கேட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் அது போலீஸ் தரப்பில் ஒன்றும் வெளிப்படையான தகவல் எதுவுமே இல்லை. வீட்டை போய் கது தட்டியிருக்காங்க, திறக்கலோனே அட்வொகேட் நான் திறக்கிறேன்னாரா. அதுக்கப்புறம் கெடபாரை வச்சு இடித்து கது திறக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன தான் உண்மையிலே நடந்துச்சு? அது தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண ஓப்பனாக சொன்னால் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு யூடியூபரை கைது பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய போலீஸ் படை போய் அவர் கதவை திறக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப தீயணைப்புத்துறை வீரர்கள்லாம் கூப்பிட்டு வான் பண்ணி அந்த கேட்டை உடச்சி அந்த கதவை உடச்சி உள்ளே போய் இந்த அளவு ஒருத்தரை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன கஞ்சா கடத்தினாரா, இல்லை ரேப் பண்ணாரா, இல்லை இந்தியாவுக்கு எதிரான இறையாண்மைக்கு எதிரான செய்திகள் பண்ணாரா, இல்லை பாகிஸ்தான் உளவாளியாக மாறினாரா, இல்லை தீவிரவாதியா அவர்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகத்தின் உச்சன்னு பாருங்கள். அதாவது சவுக்கு சங்கர் மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 வழக்கு போடுறாங்க. குண்டாஸ் போட்டு 50 வழக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒரு கட்சியால் வச்சு போட வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் மேலே ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்டாலும் மாட்டு சம்மந்தப்பட்டாலும் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு எல்லாத்துக்கும் ஜாமீன் தரக்கூடாது, அவர் குண்டாசை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை திமுக கொடுக்குறப்ப அவருக்கு ஜாமீனும் கொடுத்து அந்த வழக்கெல்லாம் ஒரு வழக்காக்கி குண்டாசையும் ரத்து பண்ணது யாருன்னா மதுரை திருப்பரங்குன்றத்திற்கான தீர்ப்பை கொடுத்தாருல நீதியரசு சுவாமிநாதன், அவர் தான் பண்ணார். ஏன் ஒரே ஆளில் ஒரே மாவட்டத்தில் வெவ்வேறு ஆள் ஒரே கேஸை மாற்றி போட்டு இப்போ மதுரையில் போட்ட பிறகு விருதுநகர் போட்ட பிறகு திண்டுக்கல் போட்ட பிறகு சிவகங்கை போட்ட பிறகு கோயம்புத்தூர் போனோம். இப்படி ஒரே ஆளையே அலக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் மேலே போகிற குண்டாசை உடச்சி அவர் வெளியில் வந்தாலும் அவரும் அடங்க மாட்டேன்றாரு, போலீஸும் அடங்க மாட்டேங்குது. அவரையும் அடங்க மாட்டேன்றாருன்னா தனக்கு தெரிந்த உண்மைகளை பொது வழியில் தைரியமாக சொல்கிறார். ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன? அது உண்மைத்தன்மை இருக்குது, உண்மைத்தன்மை இல்லைன்றது நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஒரு பொது வழியில் ஒரு கருத்தை வைக்கிறேன்னா அது உண்மைத்தன்மை இல்லைன்னா என் மேலே நீங்கள் வழக்கு போடலாம். வழக்கு நீதிமன்றத்தில் சந்திக்கிறப்ப மாநஷ்ட வழக்கு போடலாம், நீங்கள் கிளைம் பண்ணலாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் தன்னிடம் போலீஸ் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை துரத்தி இந்த திமுக ஆட்சி ஏன் வேட்டையாடுகிறதுன்னு ஒரு கேள்வி எழுது. இல்லை, இங்கே தான் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனே இருக்குது. மூத்த பத்திரிகையாளரான ஆர்கே அப்படின்னு ஹிந்து ஃப்ரண்ட்லைனில் இருக்கவர் ராதாகிருஷ்ணன், அவர் நேற்று ஒரு வீடியோ பேசி போட்டிருக்கார். சவுக்கோட அரெஸ்ட் கண்டம் பண்ணி அவர் போட்டிருக்கார். அவர் சொல்லப்போனால் அவருக்கு திமுகவுக்கு ஆதரவானவர்னு தான் சொல்லலாம். அவர் பாஜகவோட கொள்கையெல்லாம் எதிர்க்கக்கூடியவர். அவரே சவுக்கு அஇஅதிமுக பாஜகவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவரை தான் பேசப்படுது இன்றைக்கி. ஆனால் அவருக்கு இவரே ஆதரவாக சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கைதை அவர் கண்டிச்சிருக்கார். அதில் குறிப்பிட்டு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முதல்வர் தலையிட்டு உடனே அந்த கைதை அவர் விடுதலை செய்யணும். காரணம் என்னன்னா, இப்போ சென்னை மாநகர கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்களும் சவுக்கு சங்கர் அவர்களும் 2 பேருமே நல்ல ஒரு நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மனக்கசப்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. பட் இது ஒரு வெஞ்சன்ஸில் போடப்பட்ட கேஸ். அதனால தான் தொடர்ந்து அவர் மேலே காவல்துறை இந்த மாதிரி அரெஸ்ட்னு போட்டு பல வழக்குகளை போட்டுனே வராங்க. இதை கவனத்தில் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் உடனே அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்கிறத முற்றிலும் நான் வரவேற்கிறேன். ஒரு ஊடகவியலாளராக, ஒரு யூடியூபராக, நான் ஊடகத்தில் வேலை செஞ்ச ஒரு பத்திரிகையாளராக நான் எப்படி பண்ணுறேன்னா, நமக்கான உரிமைகள் காவல்துறையால் மறுக்கப்படுறப்ப நம்மக்கிட்ட ஒரு யூனிட்டி வச்சு அது நம்ம எதிர்கொள்ளணும். கருத்தியலாக எதிர்கொள்ளணும். இப்போ அருண் அவர்கள் மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி பார்களில் அருண் அவர்கள் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிறார். அது உண்மையா பொய்மையா நமக்கு தெரியாது.
ஆனால் அவர் வாங்கலைன்றதை அவர் ப்ரூவ் பண்ணணும், அதானே அவர் வேலை. அதுக்கு நீ அரெஸ்ட் பண்ணுவியா? அதாவது அரசியல் காரணங்களை தாண்டி தனி மனித காரணங்களுக்காக ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கேலி கூத்து. இப்போ நேற்று அவர் அரெஸ்ட் பண்ணது 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, ஜிபேயில் அவருக்கு பணம் லஞ்சம் போட்டாங்க, ஒரு தயாரிப்பாளர் வச்சு ஒரு தயாரிப்பாளர் ஒரு மிரட்டினார், அந்த தயாரிப்பாளர் வந்து போதை சம்மந்தமான கதை. அந்த கடத்தில் இவர் வந்து போதை வித்து அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுக்கிறாருன்னு சொல்லி அவர் மடிப்பாக்கத்தில் ஒரு கேஸ் கொடுத்தாருன்னு ஒரு கேஸ் ஒன்று. ரைட்டு சார், இதில் குறுக்கிட்டு சொல்கிறேன். இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, அது ஜிபேயில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் அனுப்பிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன மிரட்டி கேட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன நிற்கும்? ஜோடனை தானே. அதுதான் அவரும் சவுக்கு சங்கர் ரன்னிங்லேயே சொல்கிறாரு. யார் யாரும் எனக்கு ஜிபேயில் பணம் அனுப்பிச்சு அது நான் தான் லஞ்சம் வாங்கணும்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு. நான் சொல்கிறது அவர் லஞ்சம் வாங்குறாரு வாங்கலை அந்த கதைலாம் அடுத்த கதைங்க. போலீஸ் துறையில் நடக்கிற அவலங்களை பொது வழியில் வைத்தால் போலீஸ் துறையே வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறது எந்த ஒரு நியாயம் இது? அப்போ வந்து இந்த அரசாங்கம் நம்ம நிறைய வாட்டி சொல்கிறோம் அரசியல்வாதி கையில் இல்லாமல் அதிகாரிகள் கையில் போயிடுச்சா? கேள்வி எழுதலை. அது போலீஸ் துறையை வைத்து அரசாங்கத்தை சேர்ந்த அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ முதல்வரோ துணை முதல்வரோ ஒரு அழுத்தம் கொடுத்து அதுக்கு ஒரு கேஸை ஜோடித்து போலீஸை தன் கையில் வைத்திருக்க போலீஸ் மந்திரியாக மு.க. ஸ்டாலின் அழுத்தம் கொடுத்து தான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்டா? இன்றைக்கு நீங்கள் சொல்கிற சீனிவாசன் சொல்கிறத பார்த்தா மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு. சீனிவாசன் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறத பார்த்தா இது அவருக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. அப்போ தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கக்கூடிய அருண் அவர்கள் மேலும் தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டை வைப்பதனால பர்சனல் வஞ்சைஸை வைத்து தன்னிடம் இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி செய்கிறாரா? ஏன்னா 50-60 கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் கூட கேஸ் நிற்கலையே, ஒரு கேஸில் கூட அவர் தண்டனை வழங்கலையே. அப்போ இந்த அரசாங்கம் எதை நோக்கி நகருதுன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் வந்து கருத்தியலாக பொது வழியில் ஒருத்தர் வைத்தால் அவன் வாயை உடனே அடைக்கணும். உடனே அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவனை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து தன்னுடைய நீதிமன்றத்தில் சென்று தனக்கான வாதங்களை முன் வச்சு அவர் ஜாமீன் பெற்று விடக்கூடாதுன்னு குண்டாஸ் போடணும், நான் பெயில் ஆக்டை போடணும். ஏன்னா குண்டாஸ் போனால் உடனடியே ஜாமீன் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் 2 மாதம் 3 மாதம் உள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் குண்டாஸை உடச்சிட்டு வெளியே வரணும். அப்போ தற்காலிகத்துக்கு அவர் வாயை அடைக்க வேணும்னு இங்கே கூடிய காவல்துறை அதிகாரிகள் அராஜகம் செய்கிறாங்க. நான் சவுக்கு சங்கர் செஞ்சது உண்மை, சவுக்கு செஞ்சது தப்பு, அதுலாம் வரல. ஒரு ஊடகவியாளருக்கு சவுக்கு சங்கத்துக்கு நடந்த விஷயம் தான் அடுத்தது உங்களுக்கு நடக்கும், அதுக்கு எனக்கு நடக்கும், மற்ற இருக்கக்கூடிய ஊடகத்தில் பேசுகிற எல்லா யூடியூபருக்கும் அது நடக்கும். நடக்குமா நடக்காதா? அப்போ அவர்களுக்கு நம்மள மாதிரி யூடியூபர்கள் வந்து முதல்ல வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆதரவை முன்வைக்கிறது தான் நம்ம வைக்கிறோம். அவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஏடிஎம்கே சப்போர்ட்டாக இருக்காரு, பிஜேபி சப்போர்ட்டாக இருக்காரு, டிஎம்கே அது உள்ள நம்ம வரவே இல்லை. இல்லை, அதுதான் எனக்கு வந்து அவர் மேலே எனக்கு ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அவர் சொல்கிற கருத்துக்களில் வந்து எனக்கு மாற்று கருத்து நிறைய விஷயத்தில் இருக்குது. பட் நான் என்ன ஒரே ஒரு கேள்வினா, சவுக்கு சங்கர் டெய்லி ஆஃபீஸ் போய் திறந்து அங்கே வேலை செய்கிறவர் தான் எல்லாமே. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது பூட்டியிருக்க வீட்டில், அதாவது அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற காலையில் வெடிகாலை நேரத்தில் போயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவரை கேட்டு அவர் தரக்கலன்னு கெட்டபாரை வச்சு ஃபயர் சர்வீஸை வச்சு இடிக்க வேண்டிய வேலைக்கு அவர் முன்னால் வந்து ஆஃபீஸர் இருந்தாலும் மறுநாள் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், ஆஃபீஸில் போய் அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. ஏன் அது அவருக்கு சம்மனை ஓட்டிட்டு வந்து 3 சம்மன் மாறாட்டம் 4 வாரண்ட் வாங்கி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாங்க. இது வந்து எப்படின்னா இவங்க என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சவுக்கு சங்கரோட டீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரியே அந்த அரெஸ்ட்டுக்கெலாம் போவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வர்றாரு பாருங்கள். அதேமாதிரி சைதாப்பேட்டை நீதிமன்றம் தான் அவர் ஆஜர் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட நீதியரசர்கள் வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர் சப்போர்ட்டாக இருக்கிறவங்களை கையில் வைத்துக்கொண்டு அந்த ட்ராக்கில் தான் தமிழக அரசு பயணிக்கிறது. இதை தாண்டி வெளியில் போகிறப்ப தான் சுவாமிநாதன் போன்ற ஆட்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அவரோட அரெஸ்ட் பண்ண காவல்துறை அதிகாரி எல்லாரையும் எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை அதிகாரி தான் இருப்பாங்க. அவருக்கு ஜாமீன் வரக்கூடாது, அவருக்கு 3 மாதம் ஜெயிலு 4 மாதம் ஜெயிலு, ஒரு நான் பெயில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீதியரசர் உடனே உத்தரவிட்டு அவர் ஜெயிலில் அடைக்க சொல்லி உத்தரவிடுறாருன்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் வழக்கில் அதிகமான உத்தரவிட்ட நீதியரசராக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு லாபி வச்சுருக்காங்க, ஒரு சிண்டிகேட் வச்சுருக்காங்க திமுக அரசாங்கம். காவல்துறையிலையும் ஒரு சிண்டிகேட் இருக்குது, நீதிமன்றத்துலேயும் ஒரு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு அதை ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஆட்களை அடக்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவரை தொடர்ந்து நீங்கள் அச்சுறுத்துறீங்க, அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. தொடர்ந்து அச்சுறுத்துறாங்களா இல்லையா? இப்போ நம்ம சவுக்கு சங்கர் வச்சு பேச ஆரம்பித்தா அவர் 4 வருஷமாக பேசுகிறாரா இல்லையா? அதற்கு முன்னாடி ஏடிஎம்கே பேசியிருந்தார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சி எப்படி அவ்வளோ சொல்லி திமுக சப்போர்ட்டாக பேசியிருந்தார். இப்போ ஏடிஎம்கே ஆட்சி முடிச்சுட்டு வந்து டிஎம்கே வந்தவுடனே ஏடிஎம்கே ஆட்சி எவ்வளோ பெட்டர்ப்பா, நம்ம வந்து எல்லாத்தோட கேவலமாக இருக்குது டிஎம்கே ஆட்சின்னு சொல்லிட்டு டிஎம்கே இதை பேசுகிறார். அப்போ இங்கே இருக்கக்கூடியவங்கலாம் என்ன பண்ணுறாங்க,
ஒருத்தராக விலை கொடுத்து வாங்குறாங்க. நம்ம முன்னாடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். விலை கொடுத்து வாங்குறாங்க. விலை கொடுத்து வாங்கும்போது என்ன பண்ணுறாங்க? அவங்கள அச்சுறுத்துறாங்க. எப்படி அச்சுறுத்துறாங்க? ஒரு குரூப்பை அமைச்சு அவங்க வீட்டில் வந்து கழிவுநீர் சம்மந்தப்பட்ட மலம் சம்மந்தப்பட்ட ஒரு நீரை எடுத்து போய் அந்த வீட்டில் தெளிக்கிறது. அவர் வீடு எங்கே இருந்துச்சு? முன்னாடி மதுரையில் இருந்துச்சு. இல்லை, அது இந்த சம்பவம் நடந்தது வந்து கீழ்பாக்கில். இல்லை, மலம் கலந்த நீரை தெளிக்கிறாங்க. தெளிச்சிட்ட பிறகு அந்த வீட்டில் கொடுத்துன்னு இருக்க முடியுமா? அவங்க அம்மாவை அச்சுறுத்துறாங்க. அவருக்கு வந்து மனைவி வந்து டிவோர்ஸில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது குடும்ப வாழ்க்கை, அது தனிப்பட்ட வாழ்க்கை, நமக்கு தேவையில்லை. அவங்கள அம்மாவையும் அவரையும் அச்சுறுத்தணும்னா அந்த இதை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறப்பையும் அங்கே போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூராக இருக்கின்ற இடத்துலையும் போயிட்டு கதவை ஒருத்தன் திறக்கலன்றதுக்காக நான் தீயணைப்பு உடலை குடிச்சு கடப்பாரை வச்சு திறக்கிறதில்ல. அவனு தீவிரவாதியா? அதுதான் நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக அவர் செயல்படுறாரா? உள்ள எதனா குண்டு பதுக்கி வச்சிருக்காரா? இல்லை உள்ள துப்பாக்கியில் ஆயுதங்களுக்கு அதிகமாக அந்த மாதிரி ஆள் தாங்க அப்படி கைது பண்ணுவாங்க. நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணுறவங்க வந்து பெரிய ஃபோர்ஸ் எதுக்குங்க வரும்? அவனால் அச்சுறுத்தல் இருந்து அவனால் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு பாம்பு உள்ளே வச்சுருக்கான். பெரிய அளவுக்கு துப்பாக்கிகளும் பெரிய அளவு தோட்டாக்களையும் உள்ளே வச்சுருக்கான். அணு ஆயுத கிடங்கு அவன்கிட்ட இருக்குது. அவனை வெளியே விட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அழிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிரடியாக இறங்குவீங்க. கரெக்டாக புரியுது. அவர் 4 வீடியோ போடுறாரு, 5 வீடியோ போடுறாரு, எழுத்து போடுறாரு, கேஸு போடுறா, நீதிமன்றம் சொல்ல போகுது. அப்போ அவதூறு வழக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அண்ணாமலை அவர்களும் டிஆர் பாலுக்கு ஒரு அவதூறு வழக்கு போட்டார். டிஆர் பாலு சொத்து சேர்த்துட்டாரு, உலகமெல்லாம் சொத்து வாங்கிச்சிருக்காருன்னு சொல்லி டிஆர் பாலை பற்றி அண்ணாமலை சொல்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீதிமன்ற இது அவமதிப்பு வழக்க போடுறாரு அண்ணாமலை மேலே. வாங்க 2 பேர் அப்போ நானே வாதாடுறேன்னு சொல்லி அண்ணாமலை ஜியை நேரடியாக வாதாடுறாரு. டிஆர் பால் ஆஜர் இதாங்க நீதித்துறை, இதாங்க நீதிமன்றம் செய்கிற வேலை. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் இல்லைன்றேன். 2 பேர் நீதிமன்றம் போகிறோம். நீங்கள் சொன்னதுக்கான ஆதாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொன்னதுக்கான ஆதாரங்களை சொல்கிறோம். தீர்ப்புக்கான வழங்கல் பவரை நீதிமன்றம் கொடுக்க போகுது. அப்போ நீதிமதி சொல்கிறதையே இவங்க கேட்க மாட்டேன்றாங்க. யாரு? ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் மலையில் தீப ஏற்றலாம் நீதிமன்றம் சிங்கிள் பெஞ்சு சொன்னதுன்னு கேட்கல. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னது கரெக்டுன்னு ஜெயச்சந்திரன் சுவாமிநாதன் சொன்னது டபுள் பெஞ்சு சொல்கிறாங்க, அதையும் கேட்க மாட்டேன். நான் எங்கே போகிறேன்? உச்சநீதிமன்றம் போகிறேன்றீங்க. அப்போ நீதிமன்றத்தையும் இந்த அரசாங்கம் மதிக்கலை, இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் மதிக்கலை, யாரையுமே மதிக்கமாக தாந்தோணித்தனமாக தன்னிடம் அதிகாரம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக எதிர்க்க அடிக்க முடியாத ஆட்களிடம் போய் இவங்க வீரத்தை காட்டுறீங்க. ஏன் அண்ணாமலை அரெஸ்ட் பண்ணுங்க? நான் கேட்குறேன், ஒரே கேள்வி கேட்குறேன். நீங்கள் பெரிய வீரர் தானே. இங்கே இருக்கக்கூடிய சென்னை போலீஸ் கமிஷனர் அருணா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய டிஜிபி இப்போ இருக்கிற வந்து அபய் சிங், இப்போ இருக்க போயிட்டார், அவர் வெங்கட்ராமன் போயிட்டார், அபய் சிங் ஆகட்டும், திமுகவை பற்றி பொது வழியில் டாராக கிழிக்கிறார் எங்களோட முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை. போய் அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களால் முடியுமா? அரெஸ்ட் பண்ண முடியுமா உங்களால்? உங்களுக்கு கிட்ட போக முடியுமா உங்களால்? ஏன் இதனால் வரையும் அண்ணாமலை மாதிரி திமுக ஃபைல் 1 கொடுத்தார், ஃபைல் 2 கொடுத்தார், ஃபைல் 3 கொடுத்தார். திமுகவை பற்றி பொது வழியில் ஒருத்தன் திமுக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் ஒரு செங்கலி தூக்கி உருவேன்னு சொன்னார். நீ என்ன பண்ண? அண்ணா அறிவாலயத்தில் நடந்து போகிறேன், முடிஞ்சா தொட்டு போடுறா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நான் அண்ணா அறிவாலய வாசலில் போய் நிற்கிறேன், முடிஞ்சா என்ன வந்து தொட்டு போரு சொன்னாரா இல்லையா? என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியது? ஏன் என்கிட்ட போக மாட்டேன்றீங்க? அப்போ அதிகார பின்புலம் இல்லாத, எதிர்த்து அடிக்க முடியாத ஒரு சாதாரண யூடியூபருங்க அவர். அப்படிதாங்க எடுத்துப்பேன், அப்படிதானே எடுத்துக்க முடியும். அவர் பின்னாடி பெரிய அரசியல் கட்சி இருக்கு. அவன் மச்சான் தான் சசிகாந்த் செந்தில், அவர் அவங்க சப்போர்ட் பண்ணுறாரா? இல்லை பெரிய இயக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஏடிஎம்கே அவர் பின்னாடி நிற்கிதா? பிஜேபி நிற்கிதா? இல்லை நாம் தமிழர் கட்சி நிற்கிதா? சீமானை போட்டு வாருன்னு வாரினதே அவர் தான். ஆமாம், ரைட்டா? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கக்கூடிய எதனா ஒரு தமிழ்நாடு கட்சிகள் நிற்குதா? இப்போ அண்ணாமலையே கூட ஒரு திட்டினவர் தானே இப்போ சமீபத்தில் எல்லாருமே திட்டாருங்க. நான் வந்து அவர் சொல்கிறது நியாயப்படுத்துறது, அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்ற கண்டென்ட் வரல. ஒரு சக நண்பரா, சக தொழிலாளியா, சக யூடியூபரா, சக ஊடகவியாளருக்கு என்ன நேர்ந்து இருக்கிறதோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு நேரும் நமக்கு நேருன்றது ஒரு எச்சரிக்கை. ரைட் சார். இப்போ இந்த அளவுக்கு வந்து அவர் ஒரே ஆளை வந்து தொடர்ந்து தாக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி கைது நடவடிக்கை எடுத்து இது காவல்துறை அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு வெஞ்சன்ஸில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே சொல்கிறதுலாம் சொல்கிறாங்க. பட் இந்த இது வந்து முதல்வர் கவனத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கணும், இல்லைன்னா துணை முதல்வர் கவனத்துக்கு போயிருக்கணும், இல்லை அந்த பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நம்ம துரைமுருகன் அவருடைய நாலேஜுக்காக போயிருக்கணும். இவ்வளோ தெரிஞ்சும் அவங்க அமைதி காத்தாங்கன்னா, பட் இந்த மாதிரி தொடர் அரெஸ்ட் வந்து டிஎம்கேக்கு 2026 எலெக்ஷனில் ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை. நான் டிஎம்கே அரசாங்கத்தை எப்படி பார்க்குறேன்னா, டிஎம்கே அரசாங்கத்தையும் நாஞ்சில் சம்பவத்தையும் நான் ஒரே மாதிரி ஒப்பிடுறேன். நாஞ்சில் சம்பவத்தில் கேட்பாங்களா, யாருன்னா அவங்க மூஞ்சில் காரி துப்புனா என்ன பண்ணுவீங்க? தொடச்சி பண்ணாங்களே. இன்றைக்கி ஒவ்வொரு கேஸ்லேயும் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றம் காரி துப்புது. தொடச்சிக்கிட்டு தான் டிஎம்கே செய்தா இல்லையா? நீங்கள் இப்போ இவ்வளோ கேஸ் அரெஸ்ட் பண்ணிக்கல, ஒரு இதில் அவர் தண்டனை பெற்று கொடுத்தீங்களா? கேள்வி கேட்பாங்களா நீதித்துறையில்? இவ்வளோ கேஸ் போடுறீங்க, 40 கேஸ் மேலே போட்டிருக்கீங்க, குண்டாஸ் போட்டிருக்கீங்க, கஞ்சா கடத்துற கேஸ் போட்டிருக்கீங்க, அவரோட வண்டியை சீஸ் பண்ணிட்டு வண்டியை திருப்பி தர மாட்டேன் அது கேஸ் போட்டிருக்காரு, அதுக்கு பதில் இல்லை.
கழிவுநீர் ஊற்றுனதுக்கான கேஸுக்கு என்ன பதில் இல்லை, அது செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னார், பதில் இல்லை. எவ்வளோ ஆம்சா வழக்கில் செல்வ பெருந்தகை சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாரு, பதில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாரில் வரக்கூடிய வருமானத்தில் பெரும்பான்மையான ஸ்டார் ஹோட்டல் நடக்கிற லஞ்சப்பணம் வந்து நம்மளுடைய சென்னை போலீஸ் கமிஷனர் அருணுக்கு போகுதுன்னு பொது வழியில் வெட்ட வெளியாக சொல்கிறாரு, பதில் இல்லை. அப்போ உங்களிடம் அதிகாரம் இருக்குன்றதுனால நீங்கள் அவரை போய் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன நினைக்குது, என்னையும் தானே திட்டினா போட்டுங்கள, ஏன்னா அவரும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. புரியுது. இப்போ ஒரு இயக்கம் சார்ந்த ஆளாக இருந்தால் சவுக்கு சங்கர் மேலே யாரும் தொட முடியுமா? நல்லா பாருங்கள், நீங்கள் ஒரு 4 ஆண்டு ஆட்சிகளில் திமுகவில் ஒரு இயக்கம் சம்பந்தப்பட்ட ஆளை திமுக அரசும் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஏடிஎம்கேல யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. ஜெயக்குமாரை ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க, அதோட முடிஞ்சிச்சு. வேலுமணியை பண்ணுறேன் ஊழல் பண்ணிட்டாரு, ஸ்மார்ட் சிட்டியில் ஊழல் பண்ணிட்டாரு தான் சொல்கிற. எடப்பாடி மேலே உங்களால் தொட முடியுமா? நீ கொடநாடை வச்சு என்ன சீன் போடுறீங்க? தினகரன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் கொடநாட்டில் அப்படி ஆயிடுச்சு. ஏன் நெருங்க முடியாது. அண்ணாமலைஜி வந்து தமிழ்நாட்டில் வந்து கிழிக்காத கிழியா, நீ நாயனார் கிழிக்காத கிழியா, எல்லாருமே போட்டு திமுக கிளிகளும் கிழிக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் வந்து கலைஞருடைய சிலையை நீ வந்து பேனா சிலையை பீச்சில் வச்சுனா வந்து கடப்பார வச்சு உடப்பான்னாரு. இவனால் போமிச்சு தான் அவட்ட இல்லை, இவங்க தான் கெட்ட பரிசு சவுக்கு வீட்டில் போய் உடைச்சாங்களே, அது உடைக்கிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கை விட உன்னிடம் அதிகமான விஷயங்களை உங்களிடம் கொண்டு போய் திமுக திட்டினதெல்லாம் எவ்வளோ அரசியல்வாதி இருக்கிறப்ப ஏன் சவுக்கு மட்டும் கார்னர் செய்யப்படுகிறார்? ஏன் சவுக்கு மட்டும் அடி செய்யப்படுகிறார்னா, அவர் பின்னாடி பெரிய இயக்கம் இல்லை, அவர் பின்னாடி பெரிய அரசியல் புலம் இல்லை. அப்போ தனிநபராக இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி பேச விட்டுக்கிட்டே இருந்தால் சவுக்கை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிடான்ற பயம் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையான மற்ற சென்னை போலீஸ் கமிஷனர் அருணுக்கு வந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெருமக்கள், ஏன்னா ஒரு அமைச்சர் பெருமக்களை உள்ள கரியாலன்லேருந்து மணல் கொள்கையிலேருந்து ஆத்து மணல் கொள்கையிலேருந்து குவாரி கொள்கையிலேருந்து இது நம்ம டான்ஜிகோவோட மின்சார ஊழலேருந்து எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாகிறார். இந்த இது நம்ம சதுப்பு நில காடுகளில் கட்டுறாங்களே அந்த பில்டிங்கை மறுபொண்டு பொது வழியில் கொண்டு வராங்க. அப்போ எல்லாரையும் வந்து சொல்கிறப்ப சவுக்கு பின்னாடி எந்த இயக்கம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தன் அதிகாரத்தை துர்பிரயோகமாக பண்ணுறாங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் தமிழர் சீமான நீங்கள் வந்து விசாரணைக்கு சம்மன் அனுப்பிச்சு விசாரித்து விஜயலட்சுமிக்கு பற்றி விசாரித்து எங்களுக்கு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை எடுது. அண்ணன் வந்து வெளியூரில் இருக்கார், சம்மன் போகுது. நான் வெளியூரில் இருக்கேன், வர முடியாதுன்றார். எப்படி கேட்டுக்கங்க? ஒரு கட்சியோட தலைவருக்கு சம்மன் போகுது நீதிமன்றத்தில், நான் பிஸியாக இருக்கிறேன், நான் கூட்டத்தில் இருக்கேன், நீ திடீர்னு அனுப்பிச்சா வர முடியாது, நான் ஒரு நாள் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சென்னை வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு சீமானன். யாருக்கு? போலீஸ் கமிஷனர். நான் சென்னை வந்துட்டேன், உங்கள் விசாரணைக்கு வரேன், எங்கே வரணும்? வலசுவாகமா வரேன். வலசுவாக அவர் வரப்போ எப்படி வந்தார்? ஒட்டுமொத்த நாம் தமிழருக்கு தொண்டர்கள் வந்தானா? தள்ளுமொழி ஏற்பட்டுச்சா? டிராஃபிக் ஜாம் ஆச்சா? உள்ளே கூப்பிட்டாங்க, விசாரிச்சாங்க, நீதிமன்றத்தில் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு நிலைமை சவுக்குக்கு வந்தால் சவுக்கத்தோட பயப்படுவாங்க. அப்போ அவர் தனி மனிதனாக இருந்து தன்னுடைய யூடியூப் மூலம் மக்களுக்கு வந்து உண்மையை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லியிருந்தாலும் அவர் பின்னாடி பெரிய இயக்கம் வராதனால அப்போ அது வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறது திமுகவோட நோக்கம் கிடையாது, அருணோட நோக்கம் கிடையாது. மற்றவர்களை பயப்படுத்தணும். மற்றவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்றது தான் அது மேட்ரு. பட் அவரோட கைதுக்கு கண்டிப்பாக திமுக அரசு தான் காரணம் அப்படின்றது தான் இருக்கா? அது எப்படி சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் எதை கைது பண்ணாலும் திமுக தானேங்க. போலீஸ் மந்திரி யார்? மாண்புமிகு முதலமைச்சர் தானேங்க. மாண்புமிகு முதலமைச்சர் நாலேஜ் எல்லாம் நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? அவர் என்ன கேட்பாரு? சார் போதுமான ஆதாரம் இருக்காயா? நீ பாட்டு அரெஸ்ட் பண்ணுவார், 4 நாள் ஜாமீன் வெளியே வந்து நான் மூஞ்சில் கறியை பூச போகிறேன், இல்லைங்க ஆதாரம் இருக்கியான்னு சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லுவாங்க, ஜோடிப்பாங்க. இப்போ எவனோ ஒருத்தன்ட்டு நீங்கள் ஒரு 50,000 என் அக்கௌண்ட்டுக்கு ஒருத்தன் அனுப்புறான், நான் அவனை மிரட்டி 50,000 வேண்டாம் சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் அவர் கேட்குறாரு. எவனோ ஒருத்தன் 70,000 அனுப்புகிறான், அது என்ன பணம் ஏது பணம் என்ன விசாரிக்கலையும் உனக்கு வந்து லஞ்சம் பணம் நீ ஜிபேல அனுப்ப சொல்ல நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், நீ லஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம், ஆத்தடிக்கான ப்ரூஃப் அதுவா, ஜெயிலில் ஒன்று வந்து அரெஸ்ட் பண்ணுற ஒன்று விசாரிக்கணும்னா சம்மன் அனுப்பு, ஆஜராக சொல்லி சம்மன் உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு சம்மன் அனுப்பு, 2வது சம்மன் அனுப்பு, போலீஸ் நீதிமன்றத்தில் போ வழக்காடுங்க. அப்போ நீதிமன்றத்தில் 3 தடவை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புவாங்க, 3 வாட்டி ஆஜராகலாம் பிடிவாரட்டு கொடுப்பாங்க. அப்போ நீ எப்படி இருந்தாலும் நீ அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் உனக்கு இருக்குது. என்னமோ பெரிய ஆயுதம் வச்சிருந்த மாதிரி, பெரிய துப்பாக்கிகள் வச்ச மாதிரி, தீவிர பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி தீயணைப்பு வீடுகளில் கூட்டுக்கிட்டு போலீஸ் ஃபோர்ஸ் எடுத்துன்னு போயிட்டு தனிநபரை அரெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, தனிநபர் சவுக்கு சங்கருக்கு அடிக்கப்பட்ட மணி கிடையாது. இது சவுக்கு சங்கர் மாதிரி யாருன்னா யூடியூப்பில் திமுகவையும் தமிழ்நாட்டு காவல்துறையும் ஏற்று பேசினா உன் வீட்டுக்கும் கடப்பாறை வரும், உன் வீட்டுக்கும் போலீஸ் டீம் வரும், உன்னையும் கஞ்சா கேஸ் போடுவோம், உன் வீட்லையும் கழிவு தண்ணீரை ஊற்றுவோம், உன்னையும் தமிழ்நாட்டில் நிம்மதியாக வாழ விட மாட்டேன்னு திமுக அரசாங்கம் செய்கிற எச்சரிக்கை மணி. மிக்க நன்றி சார். நன்றி நேயர்களே.